மேலே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிள் காரில் மேலே வந்தாச்சு. இது 2 டைப் ஆஃப் கேபிள் கார்ஸ் இருக்குது. இங்கே கேபிள் கார் மட்டும் இல்லை, பனி சறுக்கல் அது செய்கிறாக்களும் இங்கேருந்து தான் போகிறாங்க. இந்த 4000 3000 மீட்டர் உயரத்துலேருந்து தான் பனி சறுக்கல் விளையாட்டுகளும் இவங்க செய்கிறாங்க. உண்மையில் நல்ல கான்ஃபிடண்டாக இருக்கணும். இல்லைன்னு போனால் அது செய்ய இயலாது. அவருக்கு நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு சொன்னால் அவங்களால நோம்பலால் இதில் போகக்கூடியமாக இருக்காது. நல்ல எக்ஸ்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இது செய்யக்கூடியமாக இருக்கும். அதுக்கு ஃபுல் வியூ. நாங்கள் இருக்கிற ஹைட் வந்து 3 மைல்ஸ், அது கிட்டத்தட்ட 4 மைல்ஸ் வரும். இப்போ நாங்கள் இருக்கிற 3 மைல் பார்க்கலாம் மேலே போகிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி. இதில் ஒரு குயிக் வீடியோ ஒன்று செஞ்சுட்டு போகலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹாலிவுட் படங்களில் பார்க்குற இதை வந்து நாங்கள் நேரண்டைக்கு லைவாக வீடியோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இது நாங்கள் வந்த கம்பார்ட்மெண்ட் போகிற கேபிள் இதுதான். இது இந்த வங்கி பாருங்கள், இது இருக்கா பாருங்கள் அப்படின்ட்டு. ஓ மை காட், 90 டிகிரி. இதான் அவங்க கீழே போகிறது. அவங்க பாருங்கள் இப்படி போகிறாங்க. ஓ அன்பிலீவபிள், இது அன்பிலீவபிள். பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னு சொல்லி. இந்த இதில் வந்து இப்படியே போய் பாருங்க இப்படி போகிறோன்னு சொல்கிறது நமக்கு நிற்கிறதுக்கே இதில் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அவங்க எப்படி போகிறாங்கன்னு தெரியல. பாருங்கள் இப்படி போய் இதில் எண்டுக்கு போகிறத எங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோதான் இந்த கேமராவிலே ஜூம் பண்ண முடியும். 4 மைல்ஸ் இது ஜூம் பண்ணதில்லை. ஒருவேளை டிஜிட்டல் கேமராஸ் ஜூம் பண்ணதோ தெரியல. பட் ஃபோன் வந்து அவ்வளோத்துக்கு வருதான்னு கேட்டால் தெரியல. அதை பாருங்கள் அந்த எண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2000 மீட்டர்ஸ் மட்டும் இதால் ஜூம் பண்ண முடிய மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியலை. வந்துட்டோம். நாங்கள் இங்கே இருக்கலாம், ஒரு 1 hour 1.5 hour இருக்கலாம். அவங்களோட க்ளோசிங் டைமோடு நாங்கள் இருக்க முடியும். அந்தளவு நாங்கள் இருக்க போகிறதில்ல, போயிடுவோம். ஆனால் இது அடிக்கடி போய் வந்து கொண்டு இருக்குதா பாருங்க. நாங்கள் வந்த கம்பார்ட்மெண்ட் இது தான். இந்த ஸ்டார்ட் ஆகிட்டு போகிறதுக்கு போக போகிறாங்க. கிட்டத்தட்ட 3000 மீட்டர் 3 மைல்லேருந்து கீழே போக போகுது பாருங்கள். இது எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிட்ட போக மட்டும் எடுக்கலாம். மற்ற பனி சறுக்கல் செய்கிற ஆக்களை வந்து நாங்கள் எடுக்கலாம். மீனிங் வந்து அவ்வளோதான் அவங்கள எங்களால் ஜூம் பண்ண முடியும். இது போகுது பாருங்கள். இது நிறையா ஃபுல்லாக ஆக்கள் ஏற்றுது இல்லை. எத்தனை பேர் வராங்களோ 5 பேரோ 10 பேரோ எடுத்துகிட்டு போகுது வருது கண்டினியூஸாக போய் வந்து கொண்டே இருக்குது. அது ஒரு அட்வான்ஸ். இங்கே ஃபுல்லாக்கி தான் ஆக்கள் போகணும் அப்படியெல்லாம் கிடையாது. 5 பேர் நாங்கள் வரைக்கில் வந்து 6 பேர் தான் வந்தாங்க. இவ்வளோ பெரிய கம்பார்ட்மெண்ட்டில் போவைக்கலையும் அப்படி தான் போய் கொண்டு இருக்குது. வரைக்கும் எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் கொண்டு நான் எடுக்கிறேன். இதெல்லாம் தான் என்ற லாஸ்ட் ஜூம் பண்ண முடியும். பார்ப்போம் எவ்வளோ தூரத்தை ஜூம் பண்ண முடியும் பார்ப்போம். நல்ல டைமிங். நாங்கள் வந்த டைம் 5:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க போட்டுருக்கு. போய் கொண்டது பாருங்க. அன்னைக்கில் எந்த மட்டும் ஜூம் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னால் ஜூம் பண்ண முடியாது. எல்லாம் தெரியுது. அது கீழே போயிடுச்சு கம்ப்ளீட்லி. 1000 மீட்டர் கம்ப்ளீட்லி உள்ளுக்க போகிறதால அதை ஜூம் பண்ண முடியாது. பார்ப்போம் இந்த இடத்த, இந்த சரௌண்டிங் பிளேஸை நான் இருக்கேன் அவங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி நான் காட்டிடுறேன். நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து ரிலாக்ஸ் பண்ணி இதுக்கு மேலேயும் இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலேயும் மவுண்டன் தான் நாங்கள் நிற்கிறோம். அதுக்கு மேலேயும் மவுண்டன் ஒரு 2000 3000 உயரம் இருக்குது. அதுக்கு போகிற ஐடியா எங்களுக்கு இல்லை. என்ற ஃபேமிலியாக வந்தால் நாளும் இருக்கிறார்.
இது ரெஸ்டாரண்ட். இங்கே பியர்கள் வைன்கள் அடிக்கிறேன்னா எடுத்துகிட்டு போகலாம். என்ன எதுன்னு சொன்னால் ஃபிலிமில் பார்க்குறத நீங்கள் நேராக பார்க்குறீங்க. பாருங்க தான் நம்ம ஆட்கள் போய் நிற்கிறாங்க அவளுக்குள்ளே. பனிக்குள்ளே போடக்கூடிய ஷூஸெல்லாம் நான் கொண்டு வரல, சும்மா தான் வந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2-3 டைப் ஆஃப் கேபிள் கார்ஸ் இப்போ இதில் வந்து இந்தியாவில் பக்கத்துலையும் போகுது, மேலேயும் பாருங்கள். கிட்டத்தட்ட 4-5 மைல்ஸ் மட்டும் 5000 மீட்டர் மைல்ஸ் மட்டும் போகும்போது இருக்குது. எங்களுக்கு இது புதுசு தான், எங்களுக்கு எல்லாருமே இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படியான ஒரு பிளேஸை பார்க்குறது. ஆல்ரெடி சும்மா யூடியூப் படங்களில் அதில் பார்த்துருக்கோம். ரியலாக பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். பாருங்கள் ஹோட்டல் வியூ அப்படி இருக்குது. இதுக்கு மேலேயும் மவுண்டன் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. ஐஸாக பாருங்க இருக்குது. ஏப்ரலில் இந்தளவு ஸ்னோவா அந்த கேட்டால் ஜஸ்ட் அன்பிலியபிள். இதுக்கு முன்னாடி வந்தால் இதோட கூட வந்திருக்கும். இதுவே எங்களால் ஆனால் குளிர் இல்லை, நோமலாக இருக்குது. பாருங்க எங்கட அக்கௌண்ட் ரெடி ஆகிட்டாங்க பாருங்க. இந்த ஸ்டிக் மாதிரி அதில் குத்தி இது பண்ணுறாங்க, ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. பாருங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறாங்கன்னு. வயசு போன ஆக்கிலேருந்து ஓரளவு ஏஜ் டீனேஜர் நல்லது திங்ஸ். இது உண்மையில் வெரி குட். அங்கே ஸ்னோ த்ரோ பண்ணுறாங்க. ஸோ ஹாப்பி அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்.